Petra Evangelical Deliverance Church presents தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க சத்தத்தை உயர்த்துங்க. வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசுவா மசியா மசியா, இயேசுவா மசியா மசியா, இயேசுவா மசியா மசியா, இயேசுவா மசியா மசியா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் எல்லாரும் கலங்கட்டி. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். நீங்க சொல்லுங்க. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். வல்லமை ஆவியானவரே, வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி. வல்லமை ஆவியானவர்
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தீர்க்க தரிசன சத்தம் prophetic voice. இந்த நாளின் தேவனுடைய செய்திக்கான தலையங்கம், பிசாசு 7 காரியங்களுக்கு பயப்படும். Demons fear for 7 important things. நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிசாசுகள், அசுத்த ஆவிகள், மாந்திரிகத்தின் ஆவிகள், பலவிதமான ஆவிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து நம்முடைய குடும்பத்தை அழிக்க, நம்முடைய வியாபாரத்தை அழிக்க, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழிக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியை உண்டாக்க சில ஆவிக்குரிய மண்டலங்களிலே அசுத்த ஆவிகள் கிரியை செய்து வருகிறதை பல குடும்பங்களிலும் பலருடைய வாழ்க்கையிலும் காண்கிறோம். விசேஷமாக கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் பிசாசின் மண்டலங்களோடு கூட இருக்கிறதை நாம் அறிகிறோம். அந்த போராட்டத்திலே நாம் அந்த சத்ருவை முற்றிலுமாய் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மளை இந்த இரவு அழைத்து வந்திருக்கிறார். நம்மை பிசாசு பயமுறுத்தின நாட்கள் முடிந்து நாம் பிசாசுகளை பயமுறுத்தும் நாட்கள் வருகிறது என்பதை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கையை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். நாம் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காரணம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் அவராலே பிறந்து இருக்கிறீர்கள். ஆவினால் பிறந்தவன் எவனும் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுகிறீர்கள். நீங்கள் ராஜாக்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. We are the children of God who have received authority from above. வானத்திலிருந்து நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நம்மை கண்டு பிசாசு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், நமக்குள்ளே ஒருவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபக்காரனை குறித்து வேதம் அழகாக அவர் மூலமாக நிருபம் எழுதப்படும் பொழுது யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்கள். பிசாசு விசுவாசித்து நடுங்குகின்றன. இன்னும் ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி சொல்லிடணும். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. அமருங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளே. என்ன ஒரு வசனம் பாருங்கள். யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார், தேவன் ஒருவர் உண்டென்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, அந்த பிசாசுகள் விசுவாசிக்கிறதாம். யார் விசுவாசிக்கிறா? அவைகள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த தேவனுக்கு அந்த பிசாசுகள் என்ன செய்கிறதா? நடுங்குகின்றன. It
trembles before the Lord. தேவனுக்கு முன்பாக அந்த பிசாசுகள் நடுங்குகின்றன. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை கண்டு நடுங்குகிறோமோ இல்லையோ, பிசாசு தேவனை விசுவாசித்து நடுங்குகிறதா? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில ஒன்றை நம்புறீங்க? உங்களை துரத்தி வருகிற சில வல்லமைகளும், உங்களுக்கு எதிர்மறையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகளும், உங்களை இவ்வளவு நாள் அது பெரியது போல உங்களுக்கு காண்பித்து உங்களை பயமுறுத்தின நாட்களையும் கண்டு, இன்னைக்கு இரவு இந்த ஆராதனையில ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள துளிர்க்குது. இந்த பிசாசு என் தேவனை கண்டு நடுங்குகின்றன. இந்த பிசாசு ஒரு கோழை. இந்த பிசாசு ஒன்றுக்கும் உதவாதவன். இந்த அசுத்த ஆவி எங்களை பயமுறுத்த ஒன்றுமே அதற்கு இல்லை. அவைகள் எங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு தேவனை கண்டு நடுங்குகின்றன. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்குள்ள ஒரு நடுக்கம் வருகிறது. இன்னைக்கு ராத்திரி உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு நடுக்கம் வருகிறது. இன்னைக்கு ராத்திரி சபை துரத்தி வந்ததோ, நஷ்டங்களை கொண்டு வருகிறதோ, உங்களுக்கு வியாதிகளை கொண்டு வர பயமுறுத்தி ரிப்போர்ட்டுகளை மூலமாக உங்களை நடுங்க செய்ததோ, அந்த பிசாசுகள் இன்றைக்கு எங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த ஆவிகள் நடுங்க வேண்டிய ராத்திரி. ஓ, கரம் உயர்த்தி அந்நிய பாஷையில வாயை விரிவா திறந்துருங்க கர்த்தருடைய பிள்ளையே. உன்னை இனி அந்த சத்துரு பயமுறுத்த முடியாது. இன்னைக்கு அந்த ஆவிகள் நடுங்குகிற ராத்திரி. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள அந்த ஆவிகள் நடுங்குகிற ராத்திரி. இன்னைக்கு உன்னுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் நடுங்குகிற ராத்திரி. அது நடுங்க வேண்டியது அவசியம். காரணம், எங்கள் தேவன் பெரியவர். வேதம் அவருக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் மகிமை உள்ள தேவன், 1000-10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் நடக்கையில் பாதைகள் உண்டாகும், அவர் சொல்லுகையில் எரிகோ தகர்ந்து விழும். அவர் பெரியவர். அந்த பெரியவருக்கு முன்பாக உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற மந்திரம் நடுங்கணும். உன் பிள்ளையை தொட்டு கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் நடுங்க வேண்டும். ஓ, உயிர் உள்ள கிறிஸ்தவர்கள் இருப்பீர்கள் என்றால், I want somebody to praise the Lord, for He is mighty, for He is great, for He is great, for He is powerful. அவர் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகல அதிகாரமும் உடையவர். அந்த தேவனுக்கு முன்பாக இவைகள் நடுங்க வேண்டும். இந்த ஆவிகள் இனி எங்களை பயமுறுத்த முடியாது. Oh demons, tonight you have to tremble before us. இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு முன்பாக நீ நடுங்குவாயாக. காரணம், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். யார் இந்த தேவன்? யார் இந்த கர்த்தர்? அவர்தான் வானத்தை உண்டாக்கினவர், அவர்தான் பூமியை உண்டாக்கினவர், அவர்தான் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தவர். இந்த தேவன் எங்களோடு இருக்கிற வரையிலும், யோசுவாவுக்கு தேவன் சொன்னாரே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. பயப்படாதிருங்கள்.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்யும்? இரவில் நடமாடும் வல்லமையாய் இருந்தாலும் சரி, பகலில் பறந்து வருகிற அம்புகளாய் இருந்தாலும் சரி, அவைகள் உன்னை தொடவே தொடாது. காரணம், பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறதை இன்றைக்கு அந்த ஆவிகள் அடையாளம் காணட்டும். கையை உயர்த்தி மட்டும் சொல்லுங்க, கர்த்தாவே, என் கூட நீங்க இருக்கிறத ஆவிகள் பார்க்கணும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் கூட நீங்க இருக்கிறத மாந்திரீகங்கள் காண வேண்டும். இயேசுவே, என் கூட நீங்க இருக்கிறத வலு சர்ப்பம் பார்க்க வேண்டும். என் கூட இருங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆமென். Yes, the Lord has to walk with you. உன் தேவன் உன்னோடு நடக்க வேண்டும், உன்னோடு வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறத அந்த ஆவிகள் பார்க்கும் பொழுது அவைகள் என்ன ஆகுமா? சத்தம் வரலையே உங்ககிட்ட இருந்து. அவைகள் என்ன ஆகுமா? அது நடுங்கியே ஆகும். இன்னைக்கு நடுக்கம் பிடிக்கிறது. அந்த ஆவிகள் இனி உங்களை ஏண்டா தொட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்க துதி சத்தம் உயரணும், உங்க ஆராதனை சத்தம் உயரணும், உங்க விசுவாசத்தின் சத்தம் சத்துருவுக்கு தொனிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பிசாசு 7 முக்கியமான காரியத்துக்கு பயப்படும். அந்த 7 உங்க கிட்ட இருந்துருச்சுன்னா, அது மந்திரமானாலும் சரி, சூனியமானாலும் சரி, மந்திரவாதி ஆனாலும் சரி, அது என்ன விதோதமான ஆவிகளின் மண்டலமா இருந்தாலும் சரி, நீங்க அதை ஜெயிச்சிருவீங்க. அது உங்களை கண்டு பயப்படும். ஆனா அந்த 7 உங்ககிட்ட இல்லைன்னா காலம் முழுசும் அதற்கு தான் நீங்க பயப்பட வேண்டியது இருக்கும். தேவனோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஓ, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். என்ன ஆவி அவர் நமக்கு தரல? நம்ம ஏங்க அதை பார்த்து பயப்படணும்? அது நசுக்கப்பட்டது, அது கீழே தள்ளப்பட்டது. அதனால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். உங்ககிட்ட 7 முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க ரெடி பண்ணிக்கங்க. அதை உங்களை பார்த்தாலே நடுங்கும். இன்னைக்கு ஒரு விசேஷ அனாயிண்டிங் இன்னைக்கு இறங்க போகுது. ஊழியம் செய்யறவங்க எல்லாம் ஆயத்தமாகுங்க. நம்ம ஊழியத்துக்கு போகும் பொழுது நம்மளை பார்த்தாலே அந்த ஆவிகள் இனி நடுங்குகிற ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் நம்ம தலை மேல வச்சு அனுப்பட்டும். இந்த அபிஷேகத்தோட உங்க வீட்டுக்கு போங்க. இந்த அபிஷேகத்தோட நாளைக்கு உங்க வேலை ஸ்தலத்துக்கு போங்க. இந்த அபிஷேகத்தோட படிக்க போங்க. இந்த அபிஷேகத்தோட நடந்து போ. அந்த ஆவிகள் பயந்து நடுங்கும். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய, நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முதலாவது முக்கியமான விஷயம் கர்த்தருடைய நாமம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம். அவருடைய நாமம், அவருடைய நாமத்தின் மேல் இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குமானால் அது எப்பேற்பட்ட ஆவிகளானாலும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நல்லா கேளுங்க, இயேசுங்கிற நாமத்தை எல்லாராலும் உச்சரிக்க முடியும். ஆனா அதை யார் உச்சரிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அந்த வார்த்தை, அந்த நாமம் அவர்கள் நடுவில் கிரியை செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டுவீர்கள். மறுபக்கத்தில் சொல்லுகிறாரு,
என் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள். ஒரு ஆமேன் போல சொல்லுங்க மாட்டீங்களே. அவர் நாமத்தை சொல்றது ஒண்ணு, ஆனா அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு. அவர் நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். Such a powerful name. Such a powerful name. ஒரு வல்லமை நிறைந்த, ஒரு பயங்கரமான, ஒரு பரிசுத்தமான நாமம் இயேசு என்கிற நாமம். எல்லாரும் 3 முறை சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் எப்படியாங்க? பலத்த துருகம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதற்குள்ள ஓடி என்னவா இருக்குமாம்? சுகமாய் தங்கி இருக்குமா. அவருடைய நாமத்திற்குள் ஒளிந்திருக்கிற ஒரு வாழ்வு, அவர் நாமத்திற்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு வாழ்வு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க பேர் வெளியே வரவே கூடாது. ஜீசஸ், ஜீசஸ். பிரதர் எப்படி ஏஞ்சிங்க? ஜீசஸ். பிரதர் எப்படி விழுந்தீங்க? ஜீசஸ். பிரதர் எப்படி பிரகாசிக்கிறீங்க? ஜீசஸ். பிரதர் எப்படி இவ்வளவு பெரிய அசாதாரணமான காரியத்தை செய்றீங்க? ஜீசஸ். பிரதர் எப்படி ஜெபிக்கிறீங்க? ஜீசஸ். பிரதர் எப்படி இதை தாண்டினீர்கள்? ஜீசஸ். அவர் நாமம் ஒன்றுதான் மகிமை அடையணும். கையை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உங்க நாமம் என் வாழ்க்கையில மகிமை அடையணையா. ஜீசஸ்ங்கிற நாமம் என் வாழ்க்கையில உயர உயர, the name of Jesus being glorified through you, உங்கள் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படப்பட பிசாசு உங்களை கண்டு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நடுங்கி பயப்படத்தான் ஆக வேண்டும். நீங்க உங்க சொந்த பலத்திலெல்லாம் போய் எந்த பிசாசையும் துரத்தி பயப்படுத்த வைக்கவே முடியாது. உங்களை கண்டு பயப்படுறதுக்கு பிசாசுக்கு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நமக்குள்ள ஒருவர் வாசம் பண்றாரு. அவருடைய நாமம் தான் எல்லா நாமத்திலும் மேலான நாமம்னு உயர்த்தப்பட்ட நாமமா. கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவீது போகும்போதும் கூட அவனுக்கு பல கவசங்கள், ஆயுதங்கள் எல்லாம் கையில கொடுக்கப்பட்டுச்சு, கோலியாத்தை போய் வீழ்த்து அப்படின்னு. ஆனா தாவீது ஒன்ன விளங்குனா, கையில் இருக்கிற கூழாங்கல்லும் ஒரு ஆயுதமும் கிடையாது, போட்டிருக்கிற மார்க்கவசமும் ஒரு கவசம் கிடையாது. எனக்கு பாதுகாப்பும் என் சத்துருவை என் கையில் ஒப்புவிக்க வல்லமையும் உள்ள ஒரே ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தருடைய நாமம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் சொல்லுவான், இதோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னை எதிர்த்து வருகிறேன். ஐயா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற மந்திரத்தை, செய்வனைய, சூனியத்தை, ஆவிகளின் வல்லமைகளை எதிர்த்து வர நீங்க யாருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும்? அடாடாடா, நான் பிசாசு உங்களை கண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் போல இருக்க. சொல்லுங்கள், யாருடைய நாமத்தை பயன்படுத்தணும்? இயேசுங்கிற நாமத்துல உன்னை எதிர்த்து வருகிறேன். தாவீது அப்படித்தான் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னை எதிர்த்து வருகிறேன்னு சொன்னப்போ அவன் எடுத்துட்டு போன ஆயுதமோ எதுவுமே அவனுக்கு எந்த விதமான சத்துருவை வீழ்த்த உதவி செய்யல. ஒரே ஒரு கல்லை எடுத்து சும்மா ஒரு புரோட்டோகாலுக்காக வீசினா அவ்வளவு பெரிய அரக்கன் தலைகீழாய் விழுந்து மாண்டு போனான். காரணம் என்னன்னா, ஒரு கூழாங்கல் அல்ல, அவன் வச்சிருந்த ஆயுதங்கள் அல்ல, அவன் கூட இருந்தது சேனைகளின் கர்த்தருடைய நாமம். கையை நல்லா உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்.
பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா, யாவே ஹாலே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. கை உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஆடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய எந்த நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திட்டே இருங்க. உட்கார்ந்தாலும் ஜீசஸ்ங்கிற நாமத்தை உயர்த்துங்க, நடந்தாலும் அவர் நாமத்தை உயர்த்துங்க. எங்க அவர் நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tasik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.